ஓம் சாய்ராம். இன்றைக்கி ஒரு அன்பர் மலேசியாவிலேருந்து பேசுகிறார். எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைப்பா, இந்த பிரச்சனை என்னால் தாங்க முடியல அப்படிங்கிறார். அதுக்கு பாபா சொல்கிற அந்த பிளஸ்ஸிங்ஸ், நல்ல ஒரு வாழ்த்துக்களை நம்ம பார்ப்போமா? அன்பு செல்லமே, பிரச்சனைகளை நீ பார்த்தையானா பிரச்சனை மட்டும்தான் உனக்கு தெரியும். பிரச்சனையை பார்த்து பின்வாங்காது. காற்றை எதிர்த்து எப்போவுமே பட்டங்கள் தான் மேலே போகும். தோல்வி அப்படிங்கிறது அதில் பயம் இல்லை. உன்னுடைய நோக்கம் நேராக இருந்துச்சுன்னா வெற்றி உனக்கு பின்னாடி தான் வரும். சோதனைக்கு இடையில் சாதனை சோதிக்கிறது காலமாக இருந்தாலும் கூட சாதிக்கிறது நீயா மட்டும்தான் இருக்கணும். மாறாத வீசுகின்ற காற்றுக்கும் விலகாத உன்னுடைய முயற்சிக்கும் வேறுபாடு அப்படின்னு இருக்குது இல்லையா? அதெல்லாம் சோதிக்க வந்தாலும் கூட நீ சாதிக்க வந்தவன். எதிர்ப்புகள் எதுவும் பிரச்சனை இல்லை. காற்று எதிராக விந்து வீசினாலும் பட்டங்கள் மேலே தான் பறக்கும். நீ பயப்படாத செல்லமே, பயப்படாதே. சோதனை உன்னை வெல்லும். வெற்றி உன்னிடத்தில் பேசும். அந்த நாள் இன்னைக்கு உன்னுடைய உழைப்பை யாரும் பாராட்டலை. ஆனால் நாளைக்கு உனக்கு வெற்றி கண்டிப்பாக உன்னை தேடிக்கிட்டு வரும் இல்லையா? அந்த நாள் சீக்கிரமாக வருது. நீ உயர்ந்த இடத்திற்கு போவதற்கான முதல் படி என்ன தெரியுமா? பயம் இல்லாமல் நம்பிக்கையோடு நீ வாழ்கிறது, செய்கிறது, பேசுகிறது. நீ யாரோ அப்படின்னு உலகம் மதிக்காது. ஆனால் நீ என்ன சாதிக்கிற அப்படிங்கிற அந்த விஷயம்தான் உன்னை அந்த உலகத்தையே பார்க்க வைக்கிற ஒரு வழி. உன்னுடைய முயற்சிக்கு தோல்வி அப்படின்றது கிடையவே கிடையாது. முயற்சி இல்லாமல் வெற்றி அப்படின்றதும் கிடையாது இல்லையா? தோல்வியை நோக்கி நீ பயணிக்காமல் முயற்சியினுடைய வழியே நீ வெற்றியை தேடிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்கிறார் அப்பா. வெற்றி அப்படிங்கிறது முடிவில்லை, அது உன்னுடைய முயற்சியினுடைய ஆரம்பம்தான் அப்படின்னு சொல்கிறார். நீ சாதிக்க வேண்டியது உன்னுடைய கனவுகளுக்கு, மற்றவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் இல்லை. நாளைய முடிவுகளை தீர்மானிக்கின்ற ஒரு ஆயுதம் இன்றைய உன்னுடைய பாடங்கள் தான். இந்த தோல்வியான இருக்கிற பாடங்கள் தான். படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்றவன் வாழ்கிறதுக்கு நிறைய நேரம் வீணாக்குவான் இல்லையா? சிந்தனை அப்படிங்கிறது சிக்கல்களுக்குள்ளார சிரிப்பை காணுகின்ற ஒரு கலை. ஒளியில்லாத இடத்தில் கூட நீயே ஒரு ஒளியாக மாறிட முடியும். நீ பேசுகின்ற வார்த்தைகள் போலவே நீ நினைக்கின்ற எண்ணங்களும் வலிமையாக இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒருவர் ஏற்கனவே பாதி அளவு வெற்றியை அடைந்து விட்டார் அப்படின்னு நினை. நீயும் வெற்றி தான் பார்க்க போகிற. அல்லாஹ் மாலிக்.